இந்த ரத்த ஆற தாண்டி தான் நீங்க சாமியவே பார்க்க முடியும். இந்த சாமியோட நுழைவாயில பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஆடு கோழி வெட்டி இந்த கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா ரத்த ஆறு ஓடுங்க. 365 நாளும் கோழி ஆடு வந்து வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. தன்னோட தொழில் தடை எல்லாமே நீங்கி தொழில் முன்னேற்றத்துக்காக முனியப்பண்ட வந்து ஆடு கோழி நேர்ந்து விடுறேன்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க. சோ அப்படி வேண்டுதல் நிறைவேறினதுனாலதான் வந்து 365 நாளும் இந்த கோயில ஆடு கோழி நேர்ந்து விட்டுட்டே இருக்காங்க. ஐயப்பன் கோயில கூட வயதான பெண்மணிகளும் சிறுமிகளும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒரு கோயில்ல பெண்கள் அலோடே கிடையாதுங்க, ஆண்கள் மட்டும்தான் அலோடு. இந்த முனியப்பனுக்கு பாத்தீங்கன்னா ஆடு கோழியை வந்து படைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சரக்கையும் கூட சேர்த்து படைக்கிறாங்க. இந்த கோயில வந்து மக்கள் எல்லாருமே வந்து சமைச்சிட்டு அந்த சமைக்கிற பொருளை எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டே போயிருவாங்க. எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டே போக மாட்டாங்க. அப்படி மீறி எடுத்துட்டு போனா பிரச்சனைகள் வந்து வரும்னு சொல்லி இன்றளவுமே நம்பிட்டு இருக்காங்க. இந்த கோயில வர மக்கள் எல்லாருமே தன்னோட தொழில இருக்க தடை நீங்கிறதுக்காக தான் மெயின் ரீசனா வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலை சுத்தியுமே பாத்தீங்கன்னா அவங்களோட விசிட்டிங் கார்டு எல்லாமே கட்டி விட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பசங்களோட ஒரு ஆடு கோழியோ இல்ல பிடிச்சிட்டு வந்துட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து சமைச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க நிம்மதியா போலாங்க. அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.